ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்களா, அதில் நான் ஒரு கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஸோ காவேரி மேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் கங்கா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் கங்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி நடிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் இந்த வீட்டுக்கு கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளாட்டி எப்படி அவங்க ப்ரெக்னன்சி ட்ராக் கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு அது ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஜிக் பார்க்கக்கூடாது, அங்கே லாஜிக்கோட சில விஷயங்கள் நடக்காது. நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுக்கும்போது இருந்தால் கண்டிப்பாக காவேரியோட ப்ரெக்னெண்ட்டை தொடர்ந்து கங்காவோட ப்ரெக்னெண்ட்டும் வரும். ஆனால் கொஞ்சம் நாள் டிலே பண்ணி கொண்டு வருவாங்கன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு போது அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வீட்டுக்கு அவங்க கொஞ்ச நாளுங்கிற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே அவங்களோட ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ண மாட்டாங்க. நமக்கு இப்போ ஷூட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் எபிசோடில் எப்போ நமக்கு தெரியாது இல்லை, அவங்க எப்படி வேணாலும் ஆர்டர் மாற்றலாம். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எனக்கு இது இப்போ கரண்ட் ட்ராக்கில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அது லாஜிக்கல் யாராவது கண்டிப்பாக இருக்கும். பட் அவங்க கொஞ்சம் டிலே ஆன மாதிரி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் காமிச்சாங்க அப்படின்னா, ஐ மீன் ரொம்ப நாள் அடுத்த வாரம் அவங்க அங்கே சீரியல் நம்ம நாளை ஓட்டுறதுக்கும் நாளை அப்படியே ஒரே நாளை கடத்துறதுக்கும் சொல்லவாங்க வேணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ வளரன்னு மட்டும் எனக்கே தெரியுது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கமெண்ட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அதனால கண்டிப்பாக அவங்களோட ப்ரெக்னென்சி ட்ராக் தான் வருது. ஏன்னா அங்கே குமரனோட மூஞ்சியை பாருங்கள், எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க அம்மா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க கையெல்லாம் பிடிச்சிருப்பாங்க, நம்ம கங்காவோட கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்க மாதிரிலாம் காமிப்பாங்க. ஸோ கங்காவோட மூஞ்சிலையுமே அது லைட்டான ஒரு சிரிப்பு மூமெண்ட் தான் இருக்கும். அந்த நல்ல சிரிப்பு ஒரு லைட்டான சிரிப்பு இருக்குது. அதுதான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட் இருக்குது. 90% கங்கா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, காவேரி சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி இந்த 10% வேணால் வாய்ப்பு இருக்குது. அது லைட்டாக தான், அது ஒரு டவுட்டட் தான். கங்காவும் அந்த அளவுக்குலாம் இறங்கி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நல்லவங்களா இப்போ நல்லவங்களா தான் காமிக்கிறாங்க. நடுவில் தான் அந்த மாதிரி மாற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. தெரியல, இருக்குது ஆனால் இல்லை. அந்த மூமெண்ட் தான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அப்போலாம் நடக்காதுங்க. அதுக்கெலாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. என்னோட கெஸ் படி எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ரெக்னென்சியை பார்த்தீங்கன்னா நவீன் கிட்ட தான் சொல்லுவாங்களா இருக்கும், என்னோட ஒரு ப்ரிடிக்ஷன். உங்களுக்கு என்ன தோணுது? கங்கா கிட்ட காவேரி சொல்லி கங்கா இந்த மாதிரி நடிப்பாங்க, உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்குது? உங்களுக்கு எதுவும் தோணுதா? இல்லை உங்களுக்கு என்ன தோணாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பேசுவோம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.